Hi students, I hope you all safe and healthy with your family and friends. இந்த வீடியோல நம்ம 12th standard accountancy ல 9th sum பார்க்க போறோம். Question read பண்ணிடுறேன். On does not keep his book under WNT system. Find the profit or loss for the made by him for the year ending 31st March 2019. Particulars கொடுத்திருக்காங்க. ரெண்டு அக்கௌண்டிங் பீரியட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ஆஸ் யூஸ்வல் ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணிடுறேன். ஆனந்த் வித்ட்ரா 60,000 rupees ஃபார் இஸ் பர்சனல் யூஸ். ஸோ பர்சனல் யூஸ்னா டிராயிங். ஓகே, அடுத்தது he has introduced 17,000 rupees as capital for expansion of his business. ஸோ 17,000 rupees அவன் என்ன பண்ணியிருக்காரு, பிஸ்னஸ்க்கு முதல் போட்டிருக்காரு. எப்போ, எதுக்காக? எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் பிஸ்னஸை விரிவுபடுத்துறதுக்காக அவர் முதல் போட்டிருக்காரு. அப்போ டியூரிங் த இயர்ல பண்ணியிருக்காருன்னும் போது விரிவுபடுத்த போட்டிருக்காரு. 17,000 rupees அவர் பிசினஸ்ல முதலீடு பண்ணியிருக்காருன்னா அதுக்கு பேர் என்னது? அடிஷ்னல் கேபிட்டல். ரூம் க்ளோஸ் பண்ணி லைட் ஆஃப் பண்ணு. அடிஷ்னல் கேபிட்டல். ஓகே, ஸோ நமக்கு என்னென்ன கிடைச்சிருச்சு? அடிஷ்னல் கேபிட்டல் இருக்கு, டிராயிங் இருக்கு. என்ன இல்லை, அவங்க ப்ராஃபிட் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன வேணும் நமக்கு? ஓப்பனிங் கேபிட்டல், க்ளோசிங் கேபிட்டல் வேணும். அது இங்கே இல்லை. ஸோ அதை நம்ம ஆஸ் யூஷுவல் ப்ரீவியஸ் சம் கண்டுபிடிச்சா மாதிரியே ஓப்பனிங் கேபிட்டலும் க்ளோசிங் கேபிட்டலும் ரெண்டு அக்கௌண்டிங் பீரியடை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது தவிர அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? கிரியேட் எ ப்ரொவிஷன் ஃபார் 5% ஆன் டெப்டாஸ், பிளான்ட் அண்ட் மிஷினரி யூஸ் டு பி டிப்ரிஷியேட்டட் 10% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொவிஷன் ஃபார் 5% ஆன் டெப்டாஸ்னா என்னது? டெப்டாஸ்ல இருந்து 5% ப்ரொவிஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ 5% ப்ரொவிஷன் என்ன பண்ணுவோம்? டெப்டாஸ்ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணுவோம். அது என்னன்னு பார்க்கலாம். அடுத்தது பிளான்ட் அண்ட் மிஷினரி யூஸ் டு பி டிப்ரிஷியேட்டட் 10% கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு கால்குலேஷனும் நமக்கு புதுசு. ஓகேங்களா? ப்ரீவியஸ் சம்ல நம்ம பார்க்கல. இந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை இந்த சம்ல தான் நம்ம புதுசா பார்க்க போறோம். இது தவிர கவனிங்க, இப்போ ஐட்டம்ஸ்லாம் நான் சொல்றேன், நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பேங்க் கேஷ் அட் பேங்க் 5,000 டெப்டார் அண்ட் 60,000 கிரெடிட்டார்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க, நல்லா கவனிங்க. கேஷ் அட் பேங்க் வெறும் அமௌண்ட் மட்டும் தான் கொடுப்பாங்க, டெப்டார் கிரெடிட்டார்ஸ்னு கொடுத்தது கிடையாது. ஓகேங்களா? அப்போ டெப்டார்ஸ் கொடுத்தா ஆஸ் யூஷுவல் கேஷ் அட் பேங்க் என்ன செஞ்சிருவோம்? அசெட்ல என்டர் பண்ணணும். ஓகேங்களா? கிரெடிட்டார்ஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? அதை லயபிலிட்டியில என்டர் பண்ணணும். ஏன்னா கேஷ் அட் பேங்க் 5,000 டெப்டார்ஸ்ங்கிறது லிக்யூட் அசெட். நம்மளோட கேஷ் நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கு, எப்ப வேணா எடுத்துக்கலாம். வேணானாலும் அது பேங்க் பேலன்ஸ். பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 5,000 rupees டெப்டார்ஸ்னு காட்டுது. அதே மாதிரி கேஷ் அட் பேங்க் 60,000 rupees கிரெடிட்டார்ஸ்னு எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட்ல காட்டுது. பிகினிங் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட்ல டெப்டார் 5,000 rupees கேஷ் அட் பேங்க்னா நம்மளுடைய பணம் நம்ம பேங்க்ல இருக்கு, பேங்க் பேலன்ஸ் 5,000 rupees இருக்கு. அப்போ அது லிக்யூட் அசெட், அசெட்ல வந்துடும். ஓகேங்களா? எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட்ல 60,000 rupees கேஷ் அட் பேங்க் கிரெடிட்டார்னு காமிச்சதுன்னா பேங்க்ல மைனஸ் பேலன்ஸ் இருக்கு, மைனஸ்ல போயிட்டு இருக்கு, பேலன்ஸே இல்லை பேங்க்ல. நம்ம பணம் 60,000 மைனஸ்ல இருக்கு. நம்ம தான் லயபிலிட்டி, அதாவது நம்ம கடன் கொடுக்கணும் பேங்க்குக்கு. நம்ம எடுத்திருக்கோம் பணம், என்ன பண்ணிருக்கோம்? எடுத்திருக்கோம். பேங்க்ல நம்ம என்ன பண்ணணும்? 60,000 ரூபாய் நம்ம கடனாளி. புரியுதுங்களா? அப்போ பேங்க் ஓவர் டிராஃப்ட். பேங்க் ஓவர் டிராஃப்ட் எங்க வரும் உங்களுக்கு? ஆஸ் பர் த ஃபார்மேட் லயபிலிட்டில வரும். கேஷ் அட் பேங்க் தான் அசெட்டுக்கு போகும். பேங்க் ஓடி எங்க போகும்? உங்களுக்கு லயபிலிட்டி சைட்ல வரும். புரியுதுங்களா? இப்போ இது ஒரு நியூ இன்ஃபர்மேஷன். அடுத்தது என்னன்னது? அட்ஜஸ்ட்மெண்ட். பிளான்ட் அண்ட் மிஷினரியில 10% டிப்ரிசியேஷன். அடுத்தது டெப்டாஸ்ல வந்து 5% ப்ரொவிஷன் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம கேஷ் அட் பேங்க் எங்க வந்துடும்? asset and liability. Cash at bank asset, bank overdraft liability. Okay, cash in hand asset, stock of goods asset, sundry debtors asset, plant and machinery asset, land and building asset, sundry creditors எங்க போகும்? liability சைடுல போயிடும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? என்ன நமக்கு தேவை? இப்போ ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆன் கால்குலேட் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆன் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்ன வேணும்? 4 இன்ஃபர்மேஷன் வேணும்னு சொல்லியிருக்கோம். என்னென்ன இன்ஃபர்மேஷன்? ஓப்பனிங் கேபிட்டல், க்ளோசிங் கேபிட்டல், அடிஷ்னல் கேபிட்டல், 3 விதமான கேபிட்டல் வேணும், டிராயிங்ஸ் வேணும். ஓகேங்களா? அடிஷ்னல் கேபிட்டலும் டிராயிங்ஸும் தான் அவங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் கேபிட்டல், க்ளோசிங் கேபிட்டல் கொடுக்கல. அப்போ பிகினிங் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட், ரெண்டு அக்கௌண்டிங் பீரியட் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க.
பிகினிங் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட்ல இருந்து நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிடலாம், எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட்ல இருந்து நம்ம க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிடலாம் இல்லைங்களா. சோ இதுல 3 ட்விஸ்ட் இருக்கு, நம்ம பார்க்க போறோம், நல்லா கவனிங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம், ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க போறோம். ஹெட்டிங் போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் 3 கால்குலேஷன் இருக்கு. ஓப்பனிங் கேபிட்டல், calculation of the closing capital, calculation of the profit or loss. 3 கணக்கு நம்ம போட போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ஹெட்டிங் போட்டுட்டு calculation of opening capital போட்டுட்டு, யாரோட புக் இது, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மெத்தட்ல கண்டுபிடிக்க போறோம். யாரோட புக்கு, ஆனந்த் புக். இந்த புக்ஸ் ஆஃப் ஆனந்த் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஹேஸ் ஆன் 31/3/2018. கொஸ்டின்ல பிகினிங் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட் என்னன்னு சொல்லியிருக்கோம், 2 அக்கௌண்டிங் பீரியட்ல. ஃபர்ஸ்ட் அக்கௌண்டிங் பீரியட் ஓப்பனிங் கேபிட்டல். ஃபர்ஸ்ட் அக்கௌண்டிங் பீரியட்ல அவங்களே டேட் கொடுத்துருக்காங்க, அந்த டேட்டை இங்க எழுதணும். புரியுதுங்களா. ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு, க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட் அவங்களே 2வது அக்கௌண்டிங் பீரியட் டேட் கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் கேபிட்டல் கால்குலேஷன் கண்டுபிடிக்கும் போது அந்த டேட்டை நீங்க இங்க எழுதணும். ஓகேங்களா. இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம மார்க் பண்ணிட்டோம், என்ட்ரு பண்ணிடுறோம். ஓகேங்களா. லயபிலிட்டி சைட்ல சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் 1,70,000 rupees பிகினிங் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட்ல இருந்து என்ட்ரு பண்றோம். இப்போ நல்லா கவனமா இருக்கணும், மாத்தி பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லா தப்பா போயிடும். அடுத்தது அசெட்ல என்னென்ன வருது, கேஷ் அட் பேங்க் 5,000, கேஷ் இன் ஹேண்ட் 3,000, ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் 35,000, சன்ட்ரி டெட்டார்ஸ் 1 lakh rupees, பிளான்ட் அண்ட் மிஷினரி 80,000 rupees, லேண்ட் அண்ட் பில்டிங் 1,40,000 rupees. இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் வருதா, டவுட் வரணும். ஏன் வரணும்னா சன்ட்ரி டெட்டார்ஸ் பிளான்ட் அண்ட் மிஷினரின்னு இருக்கு, அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இங்க கொடுத்துருக்காங்க. நம்ம ஏன் இங்க பண்ணல, ஓப்பனிங் அக்கௌண்ட்ல ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கும் போது பிகினிங் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட்ல எந்த விதமான அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா. எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட் வச்சுதான் நீங்க எல்லா கால்குலேஷனையும் பண்ணணும். ஸோ பிகினிங் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட்ல நம்ம என்ன செய்யறோம், நார்மலா எல்லாத்தையும் போட்டுடுறோம், எந்த விதமான அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணாம என்ட்ரு பண்ணிட்டோம். டோட்டல் பண்றோம். 5,000 plus 3,000 plus 35,000 plus 1 lakh plus 80,000 plus 1,40,000 நமக்கு எவ்வளவு கிடைக்குது, டோட்டல் 3,63,000 கிடைக்குது. ஸோ எந்த சைடு ஹையர் வேல்யூ, அசெட் சைடு தான். ஏன் அசெட் சைடு ஹையர் வேல்யூனா லயபிலிட்டி சைட்ல தான் நமக்கு பேலன்ஸ் மிஸ்ஸிங். எங்க நமக்கு மிஸ் ஆகுது ஐட்டம், லயபிலிட்டி சைட்ல. எந்த ஐட்டம் மிஸ் ஆகுது, கேபிட்டல்ன்ற ஒரு அமௌண்ட்டே, ஒரு வேல்யூவே இல்லை, ஒரு ஐட்டமே இல்லை. புரியுதுங்களா. அப்போ லயபிலிட்டி சைட்ல தான் நமக்கு என்ன தேவை, பேலன்சிங் அமௌண்ட் வேணும்ன்றதுனால அசெட் சைட்ல தான் ஹையர் வேல்யூ இருக்கும். ஹையர் வேல்யூவை தான் நம்ம எப்பவுமே டோட்டலா எழுதுவோம். எந்த சைடு ஹையர் வேல்யூவோ அந்த சைடு தான் நம்ம டோட்டல் கண்டுபிடிப்போம். புரியுதுங்களா. அது பிரகாரம் நம்ம என்ன செஞ்சுட்டோம், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். டோட்டல் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த டோட்டலை நம்ம எப்பவுமே என்ன செய்வோம், 2 அசெட் அண்ட் லயபிலிட்டிஸ்ல டோட்டல் என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ண உடனே டபுள் லைன் டிரா பண்ணிடணும். ஓகேங்களா. டிரா பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போறோம், கேபிட்டல் கண்டுபிடிக்க போறோம். கேபிட்டல் எப்படி கண்டுபிடிப்போம், அசெட்ல இருந்து, அசெட் டோட்டல்ல இருந்து லயபிலிட்டி டோட்டல் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு கேபிட்டல் கிடைச்சிடும். அசெட்டுக்கும் லயபிலிட்டிக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் தான் நமக்கு என்னது, கேபிட்டல். ஓகே. ஸோ அசெட் டோட்டல்ல இருந்து எவ்வளோ, 3,63,000. அதுல இருந்து லயபிலிட்டி டோட்டல் 1,70,000 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 1,93,000 கிடைக்குது. இந்த 1,93,000 தான் பேலன்சிங் ஃபிகர். பி பார் எஃப்னு நீங்க கண்டிப்பா எழுதணும், இல்லைன்னா மார்க் மைனஸ் ஆகும். ஓகே. ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிட்டோம், எவ்வளவு, 1,93,000. இப்போ க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். ஹெட்டிங் எழுதிப்போம், கால்குலேஷன் ஆஃப் த க்ளோசிங் கேபிட்டல். இயர் என்ன கொடுத்துருக்காங்க, 33/3/2019, 31/3/2019. ஓகே. இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம எடுத்த உடனே கேஷ் அட் பேங்க். கேஷ் அட் பேங்க் எவ்வளவு, 60,000 rupees கிரெடிட்டார்னு கொடுத்துருக்காங்க. அப்ப என்னது, ஓடியில போயிட்டு இருக்கு, கடன்ல இருக்கோம், நம்ம பேலன்ஸ் இல்ல, அசெட்ல கிடையாது. அதனால என்ன செய்யணும், ஓடினா ஓவர் டிராஃப்ட்னா லயபிலிட்டி சைட். ஸோ பேங்க் ஓவர் டிராஃப்ட் 60,000 லயபிலிட்டியில என்ட்ரு பண்ணணும், மறக்காதீங்க, கவனமா பண்ணுங்க. அடுத்தது ஆஸ் யூஷுவல் மற்றதெல்லாம் கேஷ் இன் ஹேண்ட் அசெட்ல 4,500 rupees, ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் எவ்வளவு 45,000 rupees, சன்ட்ரி டெப்டாஸ் இங்க என்ன இருக்கு, அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கான்னு பார்க்கணும். க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கும் போது அட்ஜஸ்ட்மெண்ட் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களா, அதாவது 5% டிப்ரிசியேஷன், 2% ப்ரொவிஷன், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா. கொடுத்துருந்தாங்கன்னா அது
எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட்ல தான் அந்த கால்குலேஷன் பார்க்கணும். ஸோ சண்டே டெப்டார்ஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரொவிஷன் 5% ஆன் சண்டே டெப்டார்ஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்ப என்ன செய்யணும், நம்ம சண்டே டெப்டார்ஸை இன்னர் காலம்ல எழுதணும். 2 காலம் கிரியேட் பண்ணிக்கணும். க்ளோசிங் பேலன்ஸ்ல நம்ம கொஸ்டின் படிக்கும் போதே நமக்கு தெரிஞ்சிருச்சு க்ளோசிங் பேலன்ஸ்ல அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. அப்போ அசெட் சைடா லயபிலிட்டி சைடா வந்து அசெட் சைட்ல தான் இருக்கு. சண்டே டெப்டார்ஸ் எதை சேர்ந்தது, அசெட். பிளான்ட் அண்ட் மெஷினரி பிலாங்ஸ் டு அசெட். ஸோ சண்டே அசெட் சைட்ல 2 காலம் கிரியேட் பண்ணிக்கணும். இன்னர் அமௌண்ட் காலம் அண்ட் அவுட்டர் அமௌண்ட் காலம். அப்ப என்ன செய்யணும், அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் இன்னர் அமௌண்ட்ல எழுதணும், டோட்டல் மட்டும்தான் அவுட்டர் அமௌண்ட்ல எழுதணும். ஸோ சண்டே டெப்டார்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, கொஸ்டின்ல 90,000 rupees கொடுத்துருக்காங்க. அதுக்கு ப்ரொவிஷன் எவ்வளவு, 5% கண்டுபிடிக்கணும். ஸோ 90,000 rupeesல ப்ரொவிஷன் ஃபார் சண்டே டெப்டார்ஸ் எவ்வளவு, 5%. 5% என்ன அர்த்தம், 5/100. கேன்சல் பண்றோம், 2 0க்கு 2 0 போயிடுச்சு. 5 9s ஆர் எவ்வளவு, 45. இங்க எத்தனை 0 இருக்கு, 2 0 இருக்கு. இந்த 2 0 இங்க என்டர் பண்ணிட்டோம். அப்ப எவ்வளவு கிடைக்குது, 4,500 rupees ப்ரொவிஷன் 5%. என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். 90,000ல இருந்து 4,500 போயிடுச்சுன்னா 85,500 என்டர் பண்ணியாச்சு. அடுத்து என்ன இருக்கு, பிளான்ட் அண்ட் மெஷினரி. பிளான்ட் அண்ட் மெஷினரி எவ்வளவு, 80,000 rupees. அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கா, இருக்கு. எவ்வளவு இருக்கு, 10% டிப்ரிசியேஷன். தேய்மானம் 10% இருக்கிறதுனால என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். அப்போ இன்னர் அமௌண்ட் காலத்துல தான் எழுதணும். ஓகேங்களா. அப்போ பிளான்ட் அண்ட் மெஷினரி 80,000 rupees இன்னர் அமௌண்ட் காலத்துல எழுதிட்டு டெப்ரிசியேஷன் எவ்வளவு இருக்கு, 10%. 10% டிப்ரிசியேஷன் லேண்ட் அண்ட் பில்டிங்க்கு 80,000ல 10%னா 10/100. ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆயிடுச்சு. இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 கேன்சல் ஆயிடுச்சு. மிச்சம் எவ்வளவு இருக்கு, 8,000 rupees. ஸோ இந்த 8,000 rupees 10% டிப்ரிசியேஷன். இப்போ என்ன பண்றோம், சப்ட்ராக்ட் பண்றோம். 80,000ல 8,000 போயிடுச்சுன்னா 72,000 rupees. ஓகே. அடுத்து என்ன இருக்கு, லேண்ட் அண்ட் பில்டிங். லேண்ட் அண்ட் பில்டிங் 1,32,000, 40,000. 1,40,000 என்ன பண்ணிடுறோம், டைரக்டா என்டர் பண்ணிட்டோம். ஓகே. இப்போ என்ன பண்ண போறோம், என்டர் பண்ண வேண்டியதெல்லாம் அசெட் அண்ட் லயபிலிட்டில பண்ணிட்டோம். இப்போ டோட்டல் கண்டுபிடிக்கணும். டோட்டல் கண்டுபிடிக்கணும்னா எந்த சைடு அதிகமா இருக்கோ அந்த சைடு தான் டோட்டல். அசெட் சைட்ல அதிகமா இருக்கு, அசெட் சைட்ல எல்லாத்தையும் ஆட் பண்றோம். 40,000, 4,500 plus 45,000 plus 85,500 plus 72,000 plus 1,40,000 டோட்டல் எவ்வளவு வருது, 3,47,000 வருது. இந்த 3,47,000 2 சைட்லயும் என்டர் பண்ணிட்டு டோட்டல் முடிஞ்ச உடனே என்ன செய்யறோம், டபுள் லைன் டிரா பண்ணிடுறோம். இப்போ என்ன பண்ண போறோம், நம்ம சப்ட்ராக்ட் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க போறோம். அசெட் மைனஸ் லயபிலிட்டி ஈக்குவல் டு கேபிட்டல். இதான் ஃபார்மேட் பிரகாரம் இப்போ லயபிலிட்டியை சம் அப் பண்ண போறோம், ஆட் பண்ண போறோம். லயபிலிட்டியில 2 ஐட்டம் இருக்கு. 60,000 plus 1,30,000 எவ்வளவு, 1,90,000 rupees கிடைக்குதுங்களா டோட்டல். இந்த டோட்டல்ல இருந்து இந்த டோட்டலை சப்ட்ராக்ட் பண்றோம். அப்போ 3,47,000ல 1,90,000 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு 1,57,000 rupees கிடைக்குது. 1,57,000 rupees தான் என்னது, க்ளோசிங் கேபிட்டல், பேலன்சிங் ஃபிகர். இப்போ ஓப்பனிங் கேபிட்டல், க்ளோசிங் கேபிட்டல் ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஆல்ரெடி நம்ம கிட்ட என்ன இருக்கு, அடிஷனல் கேபிட்டலும் டிராயிங்கும் இருக்கு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், 3வது கால்குலேஷன் ப்ராஃபிட்டா லாஸ் ஆன். அப்போ ரோம் லெட்டர் 3 போட்டுக்கோங்க. ஹெட்டிங் எழுதிக்கணும், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஹேஸ் ஆன் எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட் எவ்வளவு, 31/3/2019. ஃபார்மேட் என்ன, பர்டிகுலர்ஸ் ருபீஸ். ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்மேட் என்ன, உங்களுக்கு கண்ணை மூடி தூக்கத்தை கேட்டா கூட சொல்லணும். என்ன உங்களுக்கு, க்ளோசிங் கேபிட்டல் பிளஸ் டிராயிங்ஸ். அது கூட என்ன செய்வோம், நம்ம அடிஷனல் கேபிட்டலை சப்ட்ராக்ட் பண்ணுவோம். சப்ட்ராக்ட் பண்ணி வர்ற ஆன்சர் என்னன்னு எழுதுவோம், அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் எழுதுவோம். அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் வர்ற ஆன்சர்ல நம்ம என்ன செய்வோம், ஓப்பனிங் கேபிட்டலை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு ப்ராஃபிட்டா லாஸான்னு கிடைச்சிடும். அதே மாதிரி இப்போ ஹெட்டிங் க்ளோசிங் கேபிட்டல் 31/3/2019 எங்கேருந்து எடுக்கணும், நம்ம க்ளோசிங் கேபிட்டல் இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க, 1,57,000 rupees என்டர் பண்ணிட்டோம். டிராயிங்ஸ் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க 60,000 rupees. இப்போ என்ன பண்ணணும், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 2,70,000 rupees கிடைச்சிடுச்சு. இது கூட என்ன செய்யறோம், அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரோடியூஸ்டு டியூரிங் த இயர் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 17,000 rupees என்டர் பண்ணிட்டோம். சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணோம்னாக்க 2,70,000 70,000 போயிடுச்சு, 2,00,000 rupees கிடைக்குது.
2 lakh rupeesக்கு என்ன பண்ணணும், நேம் கண்டிப்பா வைக்கணும். அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் என்ன மைனஸ் மார்க் போயிடும். 1/2 மார்க் கட் பண்ணிடுவாங்க. அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் 2 lakh rupees. இது கூட என்ன செய்யறோம் நம்ம, ஓப்பனிங் கேபிட்டல் என்ன பண்ணிருக்கோம், இங்க கால்குலேட் பண்ணி ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க. எவ்வளவு, 1,93,000 rupees எடுத்து எங்க எழுதுறோம், இங்க என்ட்ரு பண்றோம். இப்போ சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 70,000 rupees கிடைக்குது. அந்த 70,000 rupees ப்ராஃபிட்டா லாஸா, ப்ராஃபிட். எப்படி சொல்வீங்க, அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் வேல்யூ விட ஓப்பனிங் கேபிட்டல் வேல்யூ கம்மியா இருந்தா ப்ராஃபிட். இங்க அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் வேல்யூ தான் அதிகமா இருக்கு ஓப்பனிங் கேபிட்டல் விட. அதனால நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. எவ்வளவு, 70,000 rupees எழுதிடணும். ப்ராஃபிட் ஃபார் த இயர் 70,000 rupees என்டர் பண்ணிடணும். ஓகே, ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.